all men and women are born equal. இத நான் சொல்லல, தாமஸ் ஜெஃபர்சன் சொல்றாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் ஏதோ ஒரு இடத்துல இத சொல்லுது. எங்க ஹிஸ்டரி டீச்சர் ஃபரா மேமும் இதத்தான் சொல்றாங்க. குட் மார்னிங் ஃபரா மேம். நல்லா போயிட்டு இருக்கு. Hey, good morning Alfred. How are you? I'm ஒரு fine. குவாலிட்டியை பத்தி இவங்க எங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களே மறந்துட்டாங்க. இல்லனா ஸ்கூல்ல ஹைட் வாய்ஸ் லைன் இல்ல ரேங்கிங் கோத்து இருந்திருக்கவே கூடாது. அதோட இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு ஏமாத்து வேலை. எல்லாரோட கிளாஸும் காமனா இருந்தும் கூட இதுல ஏகப்பட்ட கிளாஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஃப்ரண்ட் ரோ ரிசர்வ்டா இருக்கும். டாப்பர்ஸ், படிக்கிறவங்க, டீச்சர்ஸ் ஃபேவரட் ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது பேக் பெஞ்சர்ஸ். இவங்க தன்னோட கெத்தால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல பாப்புலரா இருப்பாங்க. எல்லாருக்கும் நடுவுல இக்னோர் ஆகுறாங்க. அதே நேரம் நடுவுல உட்காரக்கூடிய மிடில் பெஞ்சர்ஸ். இவன் தான் சம்விதான் சர்மா. வெளிப்படையா சொல்லணும்னா அதிகப்படியான குவாலிட்டி இவரு கூட தான் நடக்குது. ஏன்னா ஸ்கூல்ல இவரை எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேற ஒரு பேர்ல. ஹாய், நீ பிரதீக்கோட ஃப்ரெண்டு தானே? அவனை மீட் பண்ணியா? இல்ல. என்னடா பின்னாடி வா. டேய் டேய் வாடா. ஒரு நிமிஷம் இருடா. பின்னாடி வா வா. Bag சீக்கிரம் டா. சீக்கிரம் சீக்கிரம். அதோட பிரதீக் இருக்கும்போது சம்விதான் சர்மா மிடில் பெஞ்ச்ல இருந்து பேக் பெஞ்சுக்கு போயிட்டாரு. ஆனா சைட் கிக் மூலமா இவர் எப்பவுமே ஹீரோ ஆகல. நான் எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு அப்படி நடந்துருச்சு. அது கூட சும்மா பார்த்துட்டே இருப்பியா? இதை இப்படி விடணும். ஐயோ. எழுந்துரா எழுந்துரா சொல்றல எழுந்துரா. அவன் நிலைமைய பாருங்க. ஸ்கூல்ல ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு இவள ரசிக்கிறா. Good morning, students. I hope you all enjoyed your summer vacation. In fact, some of you are still on vacation. Tripathi, my child, sleep is the motive enemy of success. Students, in the summer vacation, நான் பல புது ஹாபிஸை பிக்கப் பண்ணேன். இன்ஃபேக்ட் 3 மேரத்தான்ல நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ணேன். கேட்டியா? ஃபாதர்ல இருந்து கிராண்ட் ஃபாதர் ஆகுற வயசு ஆகுது. ஹுசைன் போல்ட் ஆயிட்டாரா? நீங்க எல்லாரும் இப்போ ரொம்ப குழந்தைத்தனத்தோட இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம் அப்படியே இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன வயசானாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. எப்பவும் யங்கா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாள் பூரா எப்பவுமே அது உங்களை உற்சாகமா வச்சுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சிட்டியை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சூப்பர் 20. எஸ், போன வருஷம் என்னடா இது? நான் ஒரு ஜாஸ் இந்த வாட்டி டாப்ல வருவா பாரு. லக்னோவுக்கு போயிருந்தேன். நானும் இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிச்சா அனுபவத்தை சொல்லணும்னா நானும் அவ்வளவு மாதிரி சூப்பர் 20ல வருவான்ல. ரொம்ப சந்தோஷமா இப்ப நல்லா தானே இருக்க? ஷர்மானு ஒரு லாங்குவேஜ் அப்புறம் சோஷியல் சயின்ஸ்ல நீ உதவாங்கறல. சின்ன பையன் அந்த வயசுலயே இல்லடா. அபரிமிதமான திறமைகளோடையும் எனக்கும் ஜாஸுக்கும் நடுவுல கிளாஸ் டிஃபரன்ஸ் வருதுடா. அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் நீ சரியா தான் சொன்ன. நான் ஆசைப்பட்டேன். அவன் முன்னாடி நான் நீங்களும் அந்த இளைஞன் ஒரு மாதிரி நார்மல் வாழ்க்கையில ஸ்டூடெண்டா தான் இருக்க போறேன். 9th கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்கிற டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பிசிஎம்பியோட ஸ்பெஷல் கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுவோம். அப்பதான் அவங்களால ஐஐடி அண்ட் எய்ம்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த பேட்சை தான் நாங்க சூப்பர் 20ன்னு சொல்லுவோம். ஃபாதர், வாட் இஸ் பிசிஎம்பி? The prestigious committee of mentally broken. தேங்க்யூ சாஹில், நீ எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்ச.
அது வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸ்கூல்ல இருக்கிற ஜூனியர் ஸ்கூல் டாப்பர் கிட்ட இருந்தானே கத்துப்பாங்க. அசோக் சார். So students, the results of last session, Sudha madam is complicated. Compiling. Sorry. Sudha ma'am is compiling. Lunch break க்கு அப்புறம் we will announce the name of the students. அவங்க தான் Super 20 batchல இருப்பாங்க. So, all the best. And may best of all will. டேய் அங்க பேர் ஜாஸ் கிளம்பிட்டா. நீ போடா. நீங்களா போற? பிரதீக் ஹாய், எப்படி இருக்க? உன்னோட வெக்கேஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நாங்க 2-3 ரா பாட்டில்ஸ் ஜெயிச்சோம். அப்புறம் நாங்க ஒரு இடத்துக்கு எப்படியும் போயிருந்தோம். உன்னோட மம்மிக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் யூ மீன் டு சே சுதா மேம், ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் இருக்கு. ஓகே. சுதா மேம், அவங்களுக்கு சூப்பர் 20யோட ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல. நான் அதுல இருக்கனா இல்லையான்னு சொல்ல. நீ பேசாம ஒரு வேலை பண்ண, நீ நேரா அவங்க கிட்டயே பேசலாமே. நம்பர் தரேன். ஜஸ்ட் ஜோக்கிங் யார். அவங்க ஏன் என்கிட்ட சொல்ல போறாங்க? அப்ப அவங்க கிளாஸ்ல இருந்த என்ன பிரயோஜனம்? ஹேய், ஒரு நிமிஷம் இரு. நான் வந்து லிஸ்ட பார்த்தேன். அதுல உன் பேர் இருக்கு. ரியலி? ஆமா. அப்புறம் ஆதியாது தெரியாது. ஆனா ஒண்ணு, சாம் பேர் இருந்தது. சாமா? யாரு சாம்? சம்விதான். இவன் லிஸ்ட்ல இருக்கானா? நான் இருக்கனா? ஆமா, நீயும் தாண்டா இருக்க. அப்ப ஆதியா கண்டிப்பா இருப்பா. ஐ மீன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டேய், உன்னை வாழ்த்திட்டு போறாடா. நான் இருக்கிறத சொல்லவே இல்ல. அது எனக்கே தெரியாதே. அப்படின்னா நீ சும்மா அடிச்சு விட்டியா? அட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்டா. லிஸ்ட்ல பேர் இல்ல, மானம் கப்பல் ஏறிடும். முதல்ல என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டா. இனிமே அவ என்ன பார்த்தா ஜோக்கரா தான் தெரிவேன். டேய் போடா. டேய் சம்விதான், ஒரு நிமிஷம். ஒவ்வொரு லவ் ஸ்டோரிக்கும் 2 அம்சம் இருக்கும். 50% சான்ஸ் அண்ட் 50% டைம். இது சான்ஸ் சம்பந்தப்பட்டது. ஒரே ஸ்கூல்ல இருந்தும் கூட ஜாஸ் சாம நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனா இது டைமிங் சம்பந்தப்பட்டது. அதாவது ஜாஸ் எப்போ நோட்டீஸ் பண்ணானோ அப்ப பிரியாணி அடி பிடிச்சிருச்சு. கூடவே காரமும் அதிகமாச்சு. ஸ்டேஜுக்கு அடுத்து நம்ம தானே போனோம். நம்பிக்கை நம் மனதில் இருந்தால் எதையும் சாதித்து காட்டலாம், எதையும் வென்று காட்டலாம். அட ஜெகான, எப்படி இருக்கீங்க? என் பேரு ஜெகத்ராம் தூபே. வாங்க. ஃபாதர் 2 பேரையும் கூப்பிட்டுருக்காரு. ஏன் கூப்பிட்டாரு? முதல்ல வாங்க, அங்க வந்தா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நல்லா மாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. யாருக்கு நீ நம்பிக்கையை ஊட்டுகிறாய்? ஆனா என்ன இது, மனப்பாடம் பண்ணவே முடியல. அப்பா வருத்தப்படுவாரு. அப்பா ஷிப்ல தானே இருக்காரு. பெர்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொல்லிடு. வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லு. இல்லப்பா, இது முதல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். பயமாவும் இருக்கு, உடம்பும் கொஞ்சம் சரியில்லை. ஆதியா, ஆமா. கொஞ்சம் வெளியே வரியா? உங்ககிட்ட பேசணும். இப்ப என்ன பேசணும் உனக்கு? சூப்பர் 20ல மறுபடியும் அட்மிஷன் வேணுமா? நான் உன்கிட்ட பேசல. உன்கிட்ட கூட தான் நான் பேசல. சம்விதான் ப்ளீஸ், நம்ம அப்புறமா பேசலாமே. நான் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு, அப்ப எங்களையும் பண்ண விடு. போய் பண்ணுங்க. உங்களை யார் தடுத்தாங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்ல பண்ணிக்க. இங்க கொஞ்சம் ஓபனா பேசலாமா?
இன்னைக்கு நடக்க போற பெர்ஃபார்மன்ஸ் பிரதீக் எவ்வளவு முக்கியம்னு தெரியாதா? அதுல அப்படி என்ன முக்கியமா இருக்கு? இவன் ஒரு சரியான தேர்ட் கிளாஸ் காப்பி தானே. சரி, அது காப்பி ஆவாது இருக்கே. உன்ன மாதிரி கண்டவளுக்கு எடுபடியா சுத்தல. எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் இங்கேயே காட்ட போறியா இல்ல ஸ்டேஜுக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருந்தா இங்க பண்ணிருக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே நீதான் காரணம் ஜாஸ்மின். பிரதீக், ஜாஸ்மின், நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆதியா தான். சம்விதான், எனக்கு நிஜமாவே எதுவும் புரியல. அதோட எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால ப்ளீஸ் அப்புறமா பேசலாமே. ப்ளீஸ் லீவ் ஹர் அலோன். ஐ வில். முதல்ல போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. இவ எங்கேயும் போக மாட்டா. இப்ப நீங்க இங்க இருந்து போலன்னா நான் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இத தாண்டி உனக்கு வேற என்ன தெரியும்? இன்னொரு பனிஷ்மெண்ட்டையும் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா பயப்பட மாட்டோம். என்ன இது? ப்ளீஸ் ஓடிருங்க. ஜாஸ பாத்தியா? இப்ப உடம்பு பரவாயில்லையா? பெயின் கில்லரோட எஃபெக்ட் இருக்கா? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப சரி, உன்னால பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. இல்லப்பா, இன்னும் நான் ப்ரிப்பேர்டாவே இல்லை. ஸ்கர்ட்ல வேற. இதை வச்சுக்க. பர்ஃபெக்ட், தேங்க்யூ. நீ போ, உனக்கு டான்ஸ் இருக்குல்ல. ஆனா அட போப்பா. இந்த ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கும் நாங்க மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். டேய் சாம், வந்துட்டியா? என் பேரை ஆட் பண்ணிட்டாங்க. எஸ் எஸ். எதுக்கு என்னோட ஜாக்கெட்? இது என்னோட லக்கி சாம். கொடுக்க மாட்டேன். டேய், நீ என்ன பண்ற? டேய் சாம், எதுக்குடா? டேய், ஒரு நிமிஷம். ஜாஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாருடா. ஆதியா, இத பின்னாடி கட்டிக்க. ஜாஸ கூப்பிடுறதுக்காக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சாரி. இந்த லைப்ரரியில நடந்ததுக்கு அகைன் சாரி. டோன்ட் வரி, நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் முதல் கம்ப்ளைண்ட்டும் நான் பண்ணல. அப்போ அதை யார் கொடுத்தது? என்ன கேட்டா அதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? பெர்ஃபார்ம் பண்றல்ல? இல்லப்பா, கவிதையே ஞாபகம் இல்ல. அதுல இது வேற. இது என்ன எக்ஸாமா? ரிவிஷன்லாம் இப்ப பண்ணணுமா என்ன? கவிதை தானே, அப்படியே மனசுல வரதை எடுத்து விட்டுரு. இந்த ஜாக்கெட் எங்க இருந்து திருடிட்டு வந்த? இங்க ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி இருப்பானே. இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இரு. சம்விதான், உன் ஜாக்கெட்டை நான் நாளைக்கு தரேன். ஹே, என்னாச்சு? எப்ப நான் உன்னை பார்க்க வந்தாலும் பண்ணக்கூடாத ஒன்ன பண்ணிட்டு இருக்க. இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. இந்த மேக்சின் என்னோடது இல்ல. அட, இது என்னோடதும் இல்ல. இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கலாம். உன் சிகரெட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல, சோ நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, உன்னோட ஸ்கெட்ச் பழிய நான் ஏத்துக்கிட்டேனே, சோ ஈக்குவல் ஆயிடுச்சு. நீ சூப்பர் 20 ஏன் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன்னு நான் ஜாஸ் கிட்ட சொல்லவே இல்ல. சோ ஆத்யா 1, சம்விதான் 0. என்னது இதெல்லாம்? நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? என் அப்பா கிட்ட இருந்து. ஜெனடிக் ப்ராப்ளமா? இருக்குதா செய்யும். அது இருக்கட்டும்,
அந்த மாதிரி புக்கு தான் படிப்பியா வேற புக்கும் படிப்பியா? ஏய் அதெல்லாம் கிடையாது, ஹாரி பாட்டர் தான் என்னோட ஃபேவரட் புக்கு. மொத்த சீரிஸையும் 3 வாட்டி படிச்சிருக்கேன். டோன்ட் டெல் மீ நீ ஹாரி பாட்டர் படிக்கலன்னு. எனக்கு கவிதைகள்ல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ அது போகட்டும், நீ ஹாரி பாட்டர் படிச்சது இல்லையா? போ, இப்பவே போ, முதல்ல படிச்சுட்டு வா, அப்புறம் என்கிட்ட பேசு. நல்லா இருக்கே. நீ கண்ணதாசன் கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்கியா? இல்ல தாமரை? இது யாரு? படிக்கலையா? போ போ, முதல்ல போய் படிச்சிட்டு வா, அப்புறம் ஏன் கூட வா. அது அநியாயமா இருக்கு. சோ உன்னோட பார்ட்னர் இன்னும் வரலையா? அவளுக்கு ஸ்டமக் அப்செட். பிரதீக், அவனுக்கும் ஸ்டொமக் அப்செட்டா தான் இருக்கும். அப்படின்னா? ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா அதை விட்டுரு. என்ன நீ? அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனா அம்மா பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்களான்னு தெரியலையே. அடுத்த வாரம் சூப்பர் 20 டெஸ்ட் வேற இருக்கு. அப்ப மம்மி கிட்ட இத பத்திலாம் அதுக்கு சொல்ற? மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காதுல்ல. உனக்கு பிளேன் மாடல்ஸ் பண்ண பிடிக்குமா என்ன? அதோட எனக்கு காத்தடியை பறக்க விடவும் பிடிக்கும். ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிடுறேன். எனக்கு இன்னொன்னு வேணும். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், இந்த நாட்டை ஒரு நாள் நீ வெல்லத்தான் போகிறாய். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதற்காக நான் ரொம்ப நல்லா எப்படியோ நம்ம இருந்ததுல? அங்க போக தான் போறோம், அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். நீ அப்படி போ, நான் இந்த பக்கமா வரேன். என்னடா எப்படி இருக்க? அட ஜோயா, ஹாய். ஆமா இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கும் சரியா ஜெயா, வரல. வயித்து வலி எப்படி இருக்கு? பெட்டரா இருக்கு. லூஸ் மோஷன் ஆச்சுல்ல? ஆமா ஆமா இருந்துச்சு. பீட் பாக்ஸிங் பண்ணும்போது அந்த வலி தெரியலல? வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், ஒரு நாள் இந்த நாட்டை வெல்லத்தான் போகிறாய். சாரி ஆராத்யா, கண்டிப்பா சப்மிஷன் கொடுக்கற வரைக்கும் ரேப்லாம் வேண்டாம். இப்படி சொல்லிட்டா? பக்கா. ஷ். அப்புறம் நிம்பஸ் 2021 பேர் ஒரு நல்லா இருக்கு. நிமிஷம், நீம்பு எங்கள்து. கொஞ்சம் அடங்குடா. நிம்முங்கிற பேரை சரி, சூஸ் பண்ணது கொஞ்சம் நாம தான். அமைதியா இரு, அடங்கு. இப்ப என்ன நேம வைக்கலாம்? உனக்கு தோணலையா? மேஜிக்ஸ் புக்ல மட்டும் இல்ல, ரியல் வேர்ல்ட்லயும் நடக்கும். கிளவுட்ஸ் எப்படி வித்தியாசமான ஷேப்ஸ் எடுத்துக்குதோ, இல்ல எதிர்பார்க்காத நேரத்துல மழை பெய்யுதோ. மாடல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டேன். மம்மி இன்னொரு ஐஸ்கிரீமை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அம்மாக்கு தெரியாம அப்பா இன்னொரு கப் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதை விட சூப்பர் மேஜிக் ஏதாவது இருக்கா? இருக்காதா? எனக்கும் இங்க ஒரு கப் அனுப்பு, அதான் உண்மையான மேஜிக்கா இருக்கும்.
மேஜிக் ரியல் வேர்ல்ட்ல கூட நடக்கும். ஆனா நாம தான் அந்த மேஜிக்க புக்ல இருந்து வெளியே வர விட மாட்டேங்கிறோம். ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறோம். இங்க வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா இந்த போய்ட்ரியோட ரிதம் உடைஞ்சிரும். எஸ். ஜோயா 5 நிமிஷம். கரெக்டுடா. எப்படி போகுது? வம்ப விலைக்கு வாங்கியிருக்கேன். யாரு, ஜோயாவா? ஆமா, வேற யாரு? பட் இந்த மாடல் இது வரவே மாட்டேங்குது. சூப்பர் 20 டெஸ்ட் வேற இருக்கு. நானும் ப்ரிப்பேரும் பண்ணல. இங்க பாரு, மாடல்லாம் டஃப்பா தான் இருக்கும். அதனால தான் நான் நேத்தி சப்மிஷனுக்கு பண்ணி முடிச்சிட்டேன். சப்மிஷன் இருக்குங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஸோ உனக்கு ஓகேனா உன்னோட அசைன்மெண்ட்டை நான் பண்ணி தரேன். நிஜமாவா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என் ஒர்க் ஆல்ரெடி பண்ணிட்டேன்ல. இது ஃபேவர் இல்லை, ஆஸ் அ ஃப்ரெண்டா சொல்றேன். பக்கா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இங்க பாருப்பா, என்னோட அசைன்மெண்ட்டே கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறேன். கொஞ்சம் மூடிட்டு இருடா. ஜியோ ஃபெல்லோ ரீடர். நான் நிறைய யோசிச்சேன். மேஜிக்கை தடுக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா மேஜிக் ரியல் வேர்ல்ட்லயும் நடக்கலாம். அந்த ஆப்ஷனையும் ஓபனா வைக்கலாம். எஸ். ஆமா, மேஜிக்கை தடுக்கிறது தப்பு. அது கவிதையை போல மலரட்டும், இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சரியங்களும் இருக்காது, இல்லையா? சீக்கிரம் மீட் பண்ணலாம் இந்த மேஜிக்கல் ஆக்டோடைய ஃபைனல் சர்ப்ரைஸ்ல. எஸ், சரி தவறான முடிவுக்கு நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ல டிலேமா, ஹிந்தில துவேதா, தமிழ்ல தடுமாற்றம், அப்புறம் லக்னோல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாம் ஆதியாவோட இந்த கதையோட சாப்டர் இந்த தடுமாற்றங்களை பத்தி தான். உனக்கு காத்தாடி விட கூட தெரியல? காத்தாடி விட எனக்கு தெரியாது, அதுக்கு இப்ப என்ன? அந்த மாஞ்சாவை எடுத்து கையில சுத்திட்டு நல்லா என்னென்னமோ சாப்பிட்டா சொல்லு. மனசுல எதுக்கு தள்ளுற? இது பாரு, ஞாபகம் இருக்கா? இது என்னோட ஃபேவரட் போட்டோ. இதுல ரொம்ப கியூட்டா இருக்கு. பின்னாடியே போடா. ஆக்சுவலா உன்னோட கவிதை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா எழுதி கொடுத்தாங்களா? அப்பா கவிதை சொல்லி சொல்லிதான் மம்மிய செட் பண்ணாரு. நீ போயட்ரி கிளப் ஜாயின் பண்ணது அப்பாக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குமே. இங்க பாரு, இவ்ளோ நல்லா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பை த வே, சாஹில பார்த்தா அப்படி தெரியல. அவன் கவிதை எழுதுறான். அது சரி, ஜாஸும் போய்ட்ரி கிளப்ல ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா போய்ட்ரிக்காக இல்ல. உன்னால எதுவும் முடியாது, நீ ஃபெயில் தான். டேய், சில விஷயங்கள் பிரைவேட்ரா. அப்ப ஃபீலிங்ஸும் பிரைவேட்டா இல்ல அவகிட்ட சொல்லுவியா? அப்ப ப்ரப்போஸ் பண்ண சொல்றியா? ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியலடா. அவசரப்பட்டு கெடுத்துற கூடாதுல்ல. அப்படியா? அப்புறம் ஜாஷ் விஷயத்துல 10 வருஷம் நீ லைன்ல நின்னு என்னதான் ஆச்சு? அதுல தோத்து போயிட்டல. இங்க பாருடா, நீ அந்த லைன்ல தனியா நிக்கிறதா மட்டும் நினைக்காத. இல்லடா, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா பேசுற? நீ கேக்குறியா இல்ல சொல்றியா? ப்ரப்போஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத நீ எப்போ எங்க பண்ணாலும் அதுல பிரச்சனையே வராது. என்கிட்ட இருந்து கத்துக்கோடா. அப்ப சொல்லு, ஜோயா கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ண? உன்னால முடியாதுடா. அம்மா, என்னோட டெல்லி பாய் ஃப்ரெண்டை பத்தி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அக்ஷத். இப்ப அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். என்ன சொல்ற? ஐ அம் சோ சாரி. சோ இப்போ சிங்கிளா இருக்கேன்.
ஓ பாவம், அப்படின்னா அக்ஷத்தும் சிங்கிளா இருப்பான்ல. டியூப்லைட். ஹேய் நில்லு. உன் ஐடியா என்ன, அத முதல்ல சொல்லு. கவிதை எழுதி ப்ரப்போஸ் பண்ணுண்டா. ஆனா மேட்ரு என்னன்னா எழுத வராதுடா. இல்ல இல்ல, இதுவும் கரெக்ட். என் கவிதை உன் கவிதை மாதிரி. நான் எழுதி தரேன், நான் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அவன் நினைச்சுப்பா. நீ இப்ப என்ன சொன்ன? பேச்சுக்கு சொன்னேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ வேணும்னா நாளைக்கே ப்ரப்போஸ் பண்ணு. கரெக்ட். ம். ரியல் வேர்ல்டு கேள்வியை கேட்டுட்டல்ல, வேற உன்னதமான கேள்வியை கேளு. ரியல் வேர்ல்ட்ல அது சொல்றதுக்கு தயக்கம் வரணும். உதாரணத்துக்கு, உன் ரியல் லைஃபோட வில்லன் யாரு? எஸ். நம்ம ரியல் வேர்ல்ட்ல இருந்தா ஃபன்னியா பதில் சொல்லி இந்த கேள்வியை தவிர்த்திருப்பேன். ஆனா நீ மேஜிக்கல் வேர்ல்ட்ல கேள்வி கேட்டதால முதல் முறையா ரியலா பதில் சொல்ல போறேன். என் ரியல் லைஃபோட வில்லன் என்னுடைய இன்செக்யூரிட்டி தான். அதை கான்கர் பண்ணன எனக்கு எப்போ ஃபீலிங் வருதோ, they come back stronger each time. But I have another secret. எப்போல இருந்து நாம பேச ஆரம்பிச்சோமோ, வில்லன் வீக் ஆயிட்டே போறோம். ஆதியா, சொல்யூஷன் ஆட் பண்ணு. ஆதியா, கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்ல மாட்டேனா என்ன? அதெல்லாம் ஓகே. ஆனா அவன் உன் டைப் இல்ல. ஏன்? அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. முதல்ல என்ன லைக் பண்ணான், இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கான். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக என் கூட ஃப்ரெண்டா இருக்கானோ? இதை என்னால சொல்ல முடியாது. நான் எச்சரிக்கிறேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஓகே? என்னடா இது, கூடவே இருக்காங்க. ஹலோ வந்திதா மேம், ஓ சாஹில், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க போனதுல இருந்து பிசிக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இவன் ஆத்யா, என்னுடைய பொண்ணு. அண்ட் ஆத்யா, இவன் சாஹில். என் கிளாஸ்ல இவன் தான் டாப்பர். மேம், எனக்கு ஆத்யாவை தெரியும். நாங்க 2 பேரும் போயிட்ரி கிளப்ல ஒன்னா இருக்கோம். அடுத்த வாரம் இன்டர் ஸ்கூல் போயிட்ரி காம்படிஷன் இருக்கு. நீ கண்டிப்பா வருவல்ல? சரி மேடம், நீங்க எப்படி? நாளைக்கு சுக்லாவோட சாட் பிளானிங் பண்ணலாம். அந்த நேரத்துல பார்த்துப்போம். ஹேய், உண்மையிலே ஸ்மார்ட் தான். அழகாவே எழுதுறா. நல்லா படிச்சிருக்கா. என்னடா இப்பெல்லாம் ஒரு மன்மத மாதிரி பேசுற? இப்ப வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா, அப்புறம் பாத்துக்கலாம். அவகிட்ட பேசணும்டா. ஏய், நீ பெரிய ஆள் தான்ப்பா. உன்னால பல பொண்ணுங்க மனசு உடைய போகுது. எல்சிசியோட தனி கட்டைக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. டேய், முதல்ல போய் கையை கழுவுடா. போடா போடா.
ஹாய். ஹாய். நான் முட்டாள் மாதிரி தெரியுறேனா? ஹா? முதல்ல எனக்கு க்ளூ கொடுக்குற, அப்புறம் ஜோயாவை அனுப்பி அந்த க்ளூக்கான ஆன்சர் சொல்ற. ஜோயா கிட்ட சொன்னனா? பின்ன என்னது? சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா மம்மி இங்க வந்துருவாங்க. ஆதியா, உனக்கு பொயட்ரி பிடிக்கும் இல்லையா? எனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. கண்ணில் பார்க்கறது தலையில போயிடுது. அதனால தான் நான் உனக்கு கவிதை எழுத நினைச்சேன். ஆனா என்னால முடியல. பிசிக்ஸை விட டஃபா இருக்கு. அப்புறம் தான் யோசிச்சேன், என்ன என்ன ஃபீல் ஆகுதோ அத அப்படியே சொல்லிடலான்னு. அதுவே நல்லா இருக்கும். ஜாஸ்க்காக தான் முதல்ல ஃபீல் பண்ண தெரியுமா? அத லவ்னு நினைச்சேன். யாரை நம்ம லவ் பண்றோமோ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் முடியாது. எப்பவும் எப்பவும் நம்ம பேசும்போது லவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஆனா எந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறேனோ அந்த மாதிரி என்னால பிரதி கிட்ட பேச முடியல. நிஜமாவா? நிஜமாதான். எப்போ உன்னோட கால் வந்தாலும் அதை எடுக்கும்போது நர்வஸ் ஆயிடுறேன். ஆனா எடுத்ததும் 2 செகண்ட்ல வேற மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன் போயிடுறேன். அதாவது என்ன வேணாலும் பேசலாம். ரொம்ப வளர்றேன்னு எனக்கே புரியுது. ஒருவேளை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அதான் ஐ ஐ ஐ டோன்ட் நோ. ஐ லைக் யூ ஆதியா. ரொம்ப ரொம்ப நிறைய. ஐ லைக் யூ டூ சாம். அதிகமா, ரொம்ப அதிகமா. போலாமா? டேய், கரெக்டா இருக்குல்ல? ஒரு மாதிரி இருக்கேடா. ஒயிட் ரோஸ் இருந்திருக்கலாமோ? என்னடா நீ சாவுக்கா போயிட்டு இருக்க? என்கிட்ட கொடு. டேய், 250 ரூபா கொடுத்து வாங்கினேன்டா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 2.5 மாசத்துலயே முடிஞ்சிடும்டா. இந்த இந்த பூ கொடுக்கறதெல்லாம் முதல்ல விட்டுட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு அவளை எங்க கூட்டிட்டு போக போற அதை யோசி. புல்புலையா? ஜூ? ஃபிலிம்.
பைக் ரைட். டேய், உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? நான் சோயா கூட போகணும்டா. நாங்க வந்து MC பல்லாவோட ஷோக்கு டிக்கெட்டும் வாங்கியாச்சு. அதோட இன்னொரு விஷயம், உன் ஃப்ரெண்டுக்கு பைக் ஓட்ட தெரியாது. அதை நான் சொல்லிக்கிறேன்டா. அதுக்கு என்ன, நான் தான் ஓட்டுவேன்ல. உனக்கு ஓட்ட தெரியுமா? அதுல என்ன இருக்கு? அப்பா எனக்கு போன வெக்கேஷன்லயே கத்து கொடுத்துட்டாரு. என்னடா நீ, ஏற்கனவே சோயாக்கு என் மேல கோவம். உங்க வேலண்டைன் டேக்கு எங்க பிரேக்கப் டே நடக்கணுமா? நீங்க பேசாம ஹசரத் கஞ்சுக்கு டின்னருக்கு போங்க. இல்ல இல்ல, மம்மி டாடி அங்கதான் போறாங்க. சாஹில் பிரதர், வேலண்டைன்ஸ் டேக்கு எங்க போறீங்க? உங்களுக்கு 3-4 பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தங்க கூட போகணும்னு ஆசைப்பட்டானா அவங்களுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க. அட நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நோ சொல்லிட்டாங்களா? அது எப்படி? அதுவா, எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் நெராலாவோட ஃபர்ஸ்ட் போயட்ரி எடிஷன் கிஃப்டா கொடுத்துருப்பேன். அது எங்க கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா எல்லா புக் ஷாப்லயும் தேடிட்டாரு. அடேங்கப்பா, நல்ல வேலை சூப்பர் 20ல செலக்ட் ஆகல. என்னாலலாம் இவ்வளவு படிக்க முடியாதுப்பா. சரி, ஏதாவது டிசைட் பண்ணனா கால் பண்ணி சொல்லு. அண்ட் ரோஸ்க்கு தேங்க்ஸ். சரி, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். சிப்ப பை தி வே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், நான் உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன். இரு, எடுக்கிறேன். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? தேங்க் யூ சாம், திஸ் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் எவர். அது சரி, உனக்கு எப்படி இந்த போயட்ரி போதாயிருச்சு? தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. தேர்ட் ஸ்டாண்டர்டா? நல்ல வேலை, அப்போ உன்னை எனக்கு தெரியாம போச்சு. இல்லைன்னா நீ சொல்ற போயட்ரி எல்லாத்தையும் கேட்க வேண்டியதா இருந்திருக்கும்ல. யாருக்கு தெரியும், முதல்லயே உன்னை பார்த்திருந்தேனா உன்னையும் இதுல செட்டிங் பண்ணிருப்பேன். அது சரி, உனக்கு எப்பல இருந்து ஜாஸ் பிடிக்க ஆரம்பிச்சது? ஜாஸ பத்தி கேக்குறியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அவளை ரொம்ப நேசிச்சியா? லைக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் ஜாஸ லைக் பண்ணேன், ஜாஸ்மின் இல்ல. அதாவது 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலாம் தருண் கண்ணா தான் என்னோட ஃபேவரட் ஆக்டர். சும்மா அழகா ஸ்டண்ட் பண்ணுவாரு. காரை பறக்க விடுறது, சும்மா பைக்ல சுத்துறது, சும்மா ஒரே நேரத்துல 10-15 பேரை உதைச்சு கிக் பண்றது. ஆனா நான் எப்போ வளர்ந்தனோ அப்போ அவரோட ஃபிலிம் ஷூட்டிங் ஒரு கார்டன்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பா என்னை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போனாரு. அங்க ரியல் லைஃப்ல பண்ற ஸ்டண்ட் நேர்லயே பார்த்தேன் தெரியுமா. ஆனா எப்போ டைரக்டர் கட்டுன்னு சொன்னாரோ அப்போதான் பார்த்தேன் அவர் என்னோட ஹீரோவே இல்லை. அங்க பண்ணது டூப். அவன் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு விக்கு வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டன்ஸையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதோட காமெடியே, நான் நினைச்ச ஹீரோ பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல, அன்னைக்கு என் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுது, யார நம்ம சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் உண்மையான சூப்பர் பவரே பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிடுறது தான்.
எனக்கு எப்பவுமே ஜாஸை ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல ரொம்பவே பாப்புலர், அழகான பொண்ணு. ஆனா ஜாஸ்மின் எனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தரை விரும்புறோம்னா அவங்கள தெரிஞ்சுக்கணும். அது சரி, எந்த படத்துல இருந்து இந்த டயலாக திருடின? ஆ, நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எது? இந்த பொடி இது என்ன? ஓபன் பண்ண. எனக்கு தெரியும் தான் நீ மேஜிக் வேர்ல்டையும் ரியல் வேர்ல்டையும் தனித்தனியா பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இது நம்ம கதையோட ஸ்பெஷல் பார்ட். இதெல்லாம் யார் எழுதுனது? என்ன சொல்ற? அப்படின்னா இது இது உன்னை குறிக்குதா? ஆ, ஆனா இந்த எஸ் எஸ் ஃபார் சாம். இல்லாதியா? நான் ஜஸ்ட் புக்கை தான் ரெஃபர் பண்ண, மெசேஜஸ் எல்லாம் நான் எழுதல. அப்ப இது யார் எழுதுனது? ஆதியா, ஆதியா, ஹாய். ஹாய். இந்த மெசேஜ்லாம் யார் எழுதுறாங்கன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. சாம் இந்த மெசேஜ் எழுதலன்னு எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்போதான் இந்த மெசேஜஸ் எல்லாம் போயிட்டு மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. ஹேண்ட் ரைட்டிங்கால திருட மாட்டிக்கிட்டானா? ஹேண்ட் ரைட்டிங்கால இல்லை, ரைட்டிங்கில் ஒரு ஃபீலிங் இருந்தது, அதால. என்ன? சாஹில் உனக்கு மெசேஜ் அனுப்புனானா? ஆனா அவன் எதுக்கு உனக்கு மெசேஜ் அனுப்புனா? ஏன்னா என்ன? அப்படின்னா எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. நீ எதுக்காக மெசேஜஸ் எழுதுன? ஃபர்ஸ்ட் மெசேஜ் 6 மாசத்துக்கு முன்னாடி எழுதுனேன். அதுக்கு யாருமே ரிப்ளை பண்ணல. அப்புறம் ஒரு நாள் சும்மா எனக்கு ஹாரி பாட்டர் படிக்கலாம்னு தோணுச்சு. அப்பதான் உன்னோட ரிப்ளை எனக்கு வந்தது. எஸ்க்கு பதிலா சாஹில்னு எழுதிருக்கலாம், இன்னும் நிறைய ரிப்ளைஸ் வந்திருக்கும். பை த வே, போய்ட்ரி செக்ஷன்ல புக்கை ஏன் மறைச்ச? அங்க யாரும் போக மாட்டாங்களே. சரியான ஆள்கிட்ட பதில எதிர்பார்த்தேன். பட் நம்ம 2 பேருமே தப்பாயிட்டோம்.
ஐ மீன் இந்த மெசேஜஸ் நான் தான் எழுதுனேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆ உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் புக்கு கூட பேச எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது. என்ன அவன் கிட்ட அப்படியா சொன்னா? சாரி ஆத்யா, எனக்கு இது அவ்வளவா பிடிக்கல. ஜாஸ், ஐம் சாரி. அது சாஹில்னு எனக்கு தெரியாது. அது நீதானே அவனுக்கும் தெரியாது. இங்க பாரு, ப்ளீஸ் ஜோயா கிட்ட சொல்லிடாது. அவ பிரதீக் கிட்ட சொல்லிடுவா, பிரதீக் சாம் கிட்ட சொல்லிடுவா. நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ சம்விதான் கிட்ட சொல்ல மாட்டியா? நீ நேத்து போய் அவங்ககிட்ட பேசுனியா? இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை முடிச்சு வைக்கலாம்னு நினைச்சேன். அது சரி, அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. அதை நான் சாஹில் கிட்ட சொல்லிட்டேன். பெரிய குழப்பம் நடந்திருக்குன்னு சொன்னேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லிட்டேன். அப்ப சாஹிலுக்கு ஹானஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு வாட்டி எனக்கும் தோணுச்சு ஏ ஃபார் ஆதியான்னு. போய்ட்ரி செக்ஷன்ல எவ்வளோ பேர் போறாங்க. அப்புறம் நான் யோசிச்சேன், நீயும் சாமும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அப்போ அந்த ஏ வேற யாரோன்னு. ஆனா இப்ப நீ இங்க வந்திருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க போக்க தானே, ரைட்? வேலண்டைன் டே அன்னைக்கு உன் டேட்டை விட்டுட்டு இது மட்டும் கண்டிப்பா விஷயமா இருக்காது. ஆத்யா, ஆத்யா, டு யூ லைக் மீ? எனக்கு அவனை பிடிக்கும். ஏன்னா நான் அவன்கிட்ட புத்தகத்துல பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்னு முழுசா தெரிய கூட தெரியாது. எனக்கு வேற ஃபேவரட் புக்ஸும் இருக்கு. நாம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? Do you like me? எனக்கும் அவளை பிடிக்கும். ஏன்னா அவ கூட நான் புத்தகத்துல தான் பேசுவேன். அதோட எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். புத்தகத்துக்குள்ளேயும் வெளியும் தான் சேம் தான். மற்ற ஹேண்டில் பண்ணிட்டேன்னு அப்புறம் எதுக்கு சாஹில இன்வால்வ் பண்ற? நானா இதுல சாஹில கொண்டு வந்தேன்? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அது கிளியர் ஆயிடுச்சு. இதுல இன்செக்யூர் ஆக அவசியமே இல்ல. ஆமா, நான் இன்செக்யூர் ஆகுறேன். நீதான் முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம என்ன மொத்தமா குழப்பி விட்டுட்ட. சாம்னா, ஆத்யா ப்ளீஸ், ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லாத. நான் உனக்கு டென்ஷன் கொடுக்க விரும்பல. அதனாலதான் சாஹில் என்ன விரும்புறான்னு. ஆத்யா, சாயலுக்கு உனக்கு நடுவில் இருக்க காமன் விஷயங்கள் கண்டிப்பா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்காது. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டுல ரொம்ப நல்லா இருக்கீங்க. எழுதுறதுன்னா உங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க. சாம், ஆத்யா ப்ளீஸ், நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒண்ணுதான் காமனா இருந்துச்சு, அந்த புக். அது இப்ப சாயலுக்கு தான் அதிகமா தேவைப்படும், எனக்கு தேவைப்படாது. அத இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு பிரேக்கப் சொல்றியா? ஏதாவது சொல்லு சாம். இப்ப நான் பேசினாலும் கஷ்டம் தான் அதிகமாகும். இதோட முடிச்சுக்கலாம்.
ஹாய். டேய் இங்க இருக்கியா? ஏய் ஏய் கம் ஆன் இங்க வா. ஏய் வா வா. ஹாய் ஆத்யா, ஹாய். இது உனக்காக. சாம், இதெல்லாம் எப்போ பண்ண? பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி. டென்ஷன் எடுத்துக்காத, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இந்த டயலாக் இருக்கே, நீ எப்படி சொல்றியோ அப்படி அங்க எழுதிடுறேன். நமக்கு கொஞ்சம் வெளியே போகலாமா? ஆ. நமக்கு நடுவில் எதுவும் காமன் இல்லைல்ல? ஆமா, எப்பவும் போல் பக்கத்துல நின்னுட்டு சைட் அடிக்கிற ஆளா தான் இருப்போம். சாரி ஆதியா, நான் சாஹில் விஷயத்துல ரொம்ப இன்செக்யூர் ஆயிட்டேன். அது என்னன்னா, இது ஒன்றும் காம்படிஷன் இல்லை. ஸோ சாஹில தோக்கடிக்கணுன்ற விஷயமே கிடையாது. சைடு. அதையும் தாண்டி பார்த்தா ஃபைட் பண்ணவும் முடியாது. ஃபைட் எனக்கு வராது. அப்போ நீ என்ன கூப்பிட வேண்டியது தானே? நம்ம டீமா இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். என்ன நீ ஆதியா, நிஜமாவே உன்னை மிஸ் பண்ண. ஏன், பிசிக்ஸ்ல டவுட் இருந்ததா என்ன? ஆஹா, கரெக்ட். நீ வந்து கொஞ்சம் கூட மறவே இல்லைல்ல. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். ஐம் சாரி டு போய் சொன்னதுக்காக. நீ அப்செட் ஆகக்கூடாதுன்னு தான். எனக்கு தெரியும் ஆதியா. I love you, Adya. I love you too, Sam. Hey, மம்மி கால் பண்றாங்க.
நான் உன் கூட இருக்கிறதா போய் சொன்னேன். ஆனா பின்னாடி மியூசிக் சத்தம் எல்லாம் கேட்டுருச்சு. நான் இப்பவே போய் ஆகணும். சரி வா போலாம். ஆல் men and women are born equal. இத நான் சொல்லல, தாமஸ் ஜெஃபர்சன் சொல்றாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் ஏதோ ஒரு இடத்துல இத சொல்லுது. எங்க ஹிஸ்டரி டீச்சர் ஃபரா மேமும் இதத்தான் சொல்றாங்க. குட் மார்னிங் ஃபரா மேம். நல்லா போயிட்டு இருக்கு. குட் மார்னிங் அல்ஃபித். ஹவ் ஆர் யூ? ஐம் ஒரு ஃபைன் குவாலிட்டிய பத்தி இவங்க எங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களே மறந்துட்டாங்க. இல்லனா ஸ்கூல்ல ஹைட் வைஸ் லைன் இல்ல ரேங்கிங் கோத்து இருந்திருக்கவே கூடாது. அதோட இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு ஏமாத்து வேலை. எல்லாரோட கிளாஸும் காமனா இருந்த கூட இதுல ஏகப்பட்ட கிளாஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஃப்ரண்ட் ரோ ரிசர்வ்டா இருக்கும். டாப்பர்ஸ், படிக்கிறவங்க, டீச்சர்ஸ் ஃபேவரட் ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது பேக் பெஞ்சர்ஸ். இவங்க தன்னோட கெத்தால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல பாப்புலரா இருப்பாங்க. எல்லாருக்கும் நடுவுல இக்னோர் ஆகுறாங்க. அதே நேரம் நடுவுல உட்காரக்கூடிய மிடில் பெஞ்சர்ஸ். இவன் தான் சம்விதான் சர்மா. வெளிப்படையா சொல்லணும்னா அதிகப்படியான குவாலிட்டி இவரு கூட தான் நடக்குது. ஏன்னா ஸ்கூல்ல இவரை எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேற ஒரு பேர்ல. ஹாய், நீ பிரதீக்கோட ஃப்ரெண்டு தானே? அவனை மீட் பண்ணியா? இல்ல. என்னடா பின்னாடி வா. டேய் டேய் வாடா. ஒரு நிமிஷம் இருடா. பின்னாடி வா வா. Bag சீக்கிரம் டா. சீக்கிரம் சீக்கிரம். அதோட பிரதீக் இருக்கும்போது சம்விதான் சர்மா மிடில் பெஞ்ச்ல இருந்து பேக் பெஞ்சுக்கு போயிட்டாரு. ஆனா சைட் கிக் மூலமா இவர் எப்பவுமே ஹீரோ ஆகல. போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு அப்படி நடந்துருச்சு. அது கூட என்னடா? சும்மா பார்த்துட்டே என்னடா இருப்பியா? இதை இப்படி விடணும். ஐயோ. எழுந்துரா எழுந்துரா சொல்றல எழுந்துரா. அவன் நிலைமைய பாருங்க. ஸ்கூல்ல ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு இவளை ரசிக்கிறா. Good morning, students. I hope you all enjoyed your summer vacation. In fact, some of you are still on vacation. Tripathi, my child, sleep is the motive enemy of success. Students, in the summer vacation, நான் பல புது ஹாபிஸை பிக்கப் பண்ணேன். இன்ஃபேக்ட் 3 மேரத்தான்ல நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ணேன். கேட்டியா? ஃபாதர்ல இருந்து கிராண்ட் ஃபாதர் ஆகுற வயசு ஆகுது. ஹுசைன் போல்ட் ஆயிட்டாரா? நீங்க எல்லாரும் இப்போ ரொம்ப குழந்தைத்தனத்தோட இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம் அப்படியே இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன வயசானாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. எப்பவும் யங்கா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாள் பூரா எப்பவுமே அது உங்களை உற்சாகமா வச்சுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சிட்டியை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சூப்பர் 20. எஸ், போன வருஷம் என்னடா இது? நான் ஒரு ஜாஸ் இந்த வாட்டி டாப்ல வருவா பாரு. லக்னோவுக்கு போயிருந்தேன். நானும் இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிச்சா அனுபவத்தை சொல்லணும்னா நானும் அவ்வளவு மாதிரி சூப்பர் 20ல வருவேன்ல. ரொம்ப சந்தோஷமா இப்ப நல்லா தானே இருக்க?
ஷர்மான்னு ஒரு லாங்குவேஜ் அப்புறம் சோஷியல் சயின்ஸ்ல நீ உதவாங்கறல. சின்ன பையன் அந்த வயசுலயே இல்லடா. அபரிமிதமான திறமைகளோடையும் எனக்கும் ஜாஸுக்கும் நடுவுல கிளாஸ் டிஃபரன்ஸ் வருதுடா. அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் நீ சரியா தான் சொன்ன. நான் ஆசைப்பட்டேன். அவன் முன்னாடி நான் நீங்களும் அந்த இளைஞன் ஒரு மாதிரி நார்மல் வாழ்க்கையில ஸ்டூடெண்டா தான் இருக்க போறேன். 9th கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்கிற டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பிசிஎம்பியோட ஸ்பெஷல் கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுவோம். அப்பதான் அவங்களால ஐஐடி அண்ட் எய்ம்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த பேட்சை தான் நாங்க சூப்பர் 20ன்னு சொல்லுவோம். ஃபாதர், வாட் இஸ் PCMB? The prestigious committee of mentally broken. தேங்க்யூ சாஹில், நீ எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்ச. அது வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸ்கூல்ல இருக்கிற ஜூனியர் ஸ்கூல் டாப்பர் கிட்ட இருந்தானே கத்துப்பாங்க. அசோக் சார். So students, the results of last session, Sudha madam is complicated. Compiling. Sorry. Sudha ma'am is compiling. Lunch break க்கு அப்புறம் we will announce the name of the students. அவங்க தான் Super 20 batchல இருப்பாங்க. So, all the best and may best of all will. டேய் அங்க பேர் ஜாஸ் கிளம்பிட்டா. நீ போடா, நீ போடா. நீங்களா போற? பிரதீக், ஹாய். எப்படி இருக்க? உன்னோட வெக்கேஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நாங்க 2-3 ரா பாட்டில்ஸ் ஜெயிச்சோம். அப்புறம் நாங்க ஒரு இடத்துக்கு எப்படியும் போயிருந்தோம். உன்னோட மம்மிக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் யூ மீன் டு சே சுதா மேம், ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் இருக்கு. ஓகே. சுதா மேம், அவங்களுக்கு சூப்பர் 20யோட ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல. நான் அதுல இருக்கனா இல்லையான்னு சொல்ல. நீ பேசாம ஒரு வேலை பண்ண, நீ நேரா அவங்க கிட்டயே பேசலாமே. நம்பர் தரேன். ஜஸ்ட் ஜோக்கிங் யார். அவங்க ஏன் என்கிட்ட சொல்ல போறாங்க? அப்ப அவங்க கிளாஸ்ல இருந்த என்ன பிரயோஜனம்? ஹேய், ஒரு நிமிஷம் இரு. நான் வந்து லிஸ்ட பார்த்தேன். அதுல உன் பேர் இருக்கு. ரியலி? ஆமா. அப்புறம் ஆதியாது? ஆதியாது தெரியாது. ஆனா ஒண்ணு, சாம் பேர் இருந்தது. சாமா? யாரு சாம்? சம்விதான். இவன் லிஸ்ட்ல இருக்கானா? நான் இருக்கனா? ஆமா, நீயும் தாண்டா இருக்க. அப்போ ஆதியா கண்டிப்பா இருப்பான். ஐ மீன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டேய், உன்னை வாழ்த்திட்டு போறாடா. நான் இருக்கிறத சொல்லவே இல்ல. அது எனக்கே தெரியாதே. அப்படின்னா நீ சும்மா அடிச்சு விட்டியா? அட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்டா. லிஸ்ட்ல பேர் இல்ல, மானம் கப்பல் ஏறிடும். முதல்ல என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டா. இனிமே அவ என்ன பார்த்தா ஜோக்கரா தான் தெரிவேன். டேய் போடா. டேய் சம்விதான், ஒரு நிமிஷம். ஒவ்வொரு லவ் ஸ்டோரிக்கும் 2 அம்சம் இருக்கும். 50% சான்ஸ் அண்ட் 50% டைம். இது சான்ஸ் சம்பந்தப்பட்டது. ஒரே ஸ்கூல்ல இருந்தும் கூட ஜாஸ் சாம நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனா இது டைமிங் சம்பந்தப்பட்டது. அதாவது ஜாஸ் எப்ப நோட்டீஸ் பண்ணானோ அப்ப பிரியாணி அடி பிடிச்சிருச்சு. கூடவே காரமும் அதிகமாச்சு. ஸ்டேஜுக்கு அடுத்து நம்ம தானே போனோம். நம்பிக்கை நம் மனதில் இருந்தால் எதையும் சாதித்து காட்டலாம், எதையும் வென்று காட்டலாம். அட ஜெகான, எப்படி இருக்கீங்க? என் பேரு ஜெகத்ராம் தூபே. வாங்க. ஃபாதர் 2 பேரையும் கூப்பிட்டுருக்காரு. ஏன் கூப்பிட்டாரு? முதல்ல வாங்க, அங்க வந்தா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நல்லா மாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. யாருக்கு நீ நம்பிக்கையை ஊட்டுகிறாய்?
ஆனா என்ன இது மனப்பாடம் பண்ணவே முடியல. அப்பா வருத்தப்படுவாரு. அப்பா ஷிப்ல தானே இருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொல்லிடு. வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லு. இல்லப்பா, இது முதல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். பயமாவும் இருக்கு, உடம்பும் கொஞ்சம் சரியில்லை. ஆதியா, ஆமா. கொஞ்சம் வெளியே வரியா? உங்ககிட்ட பேசணும். இப்ப என்ன பேசணும் உனக்கு? சூப்பர் 20ல மறுபடியும் அட்மிஷன் வேணுமா? நான் உன்கிட்ட பேசல. உன்கிட்ட கூட தான் நான் பேசல. சமைதான் ப்ளீஸ், நம்ம அப்புறமா பேசலாமே. நான் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு, அப்ப எங்களையும் பண்ண விடு. போய் பண்ணுங்க. உங்களை யார் தடுத்தாங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்ல பண்ணிக்க. இங்க கொஞ்சம் ஓபனா பேசலாமா? இன்னைக்கு நடக்க போற பெர்ஃபார்மன்ஸ் பிரதீக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியாதா? அதுல அப்படி என்ன முக்கியமா இருக்கு? இவன் ஒரு சரியான 3rd கிளாஸ் காப்பி தானே. சரி, அது காப்பி ஆவாது இருக்கே. உன்ன மாதிரி கண்டவளுக்கு எடுபடியா சுத்தல. எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் இங்கேயே காட்ட போறியா இல்ல ஸ்டேஜ்க்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருந்தா இங்க பண்ணிருக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே நீதான் காரணம் ஜாஸ்மின். பிரதீக், ஜாஸ்மின், நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆதியா தான். சமைதான், எனக்கு நிஜமாவே எதுவும் புரியல. அதோட எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால ப்ளீஸ் அப்புறமா பேசலாமே. ப்ளீஸ் லீவ் ஹர் அலோன். ஐ வில். முதல்ல போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. இவ எங்கேயும் போக மாட்டா. இப்ப நீங்க இங்க இருந்து போலன்னா நான் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இத தாண்டி உனக்கு வேற என்ன தெரியும்? இன்னொரு பனிஷ்மெண்ட்டையும் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா பயப்பட மாட்டோம். என்ன இது? ப்ளீஸ் ஓடிருங்க. ஜாஸ பாத்தியா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பெயின் கில்லரோட எஃபெக்ட் இருக்கா? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப சரி, உன்னால பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. இல்லப்பா, இன்னும் நான் ப்ரிப்பேர்டாவே இல்லை. ஸ்கர்ட்ல வேற. இதை வச்சுக்க. பர்ஃபெக்ட், தேங்க்யூ. நீ போ, உனக்கு டான்ஸ் இருக்குல்ல. ஆனா அட போப்பா. இந்த ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கும் நாங்க மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். டேய் சாம், வந்துட்டியா? என் பேரை ஆட் பண்ணிட்டாங்க. எஸ் எஸ். எதுக்கு என்னோட ஜாக்கெட்? இது என்னோட லக்கி சாம், கொடுக்க மாட்டேன். டேய் நீ என்ன பண்ற? டேய் சாம், எதுக்குடா? டேய் ஒரு நிமிஷம், ஜாஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாருடா. ஆதியா, இத பின்னாடி கட்டிக்க. ஜாஸ கூப்பிடுறதுக்காக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சாரி. இந்த லைப்ரரியில நடந்ததுக்கு அகைன் சாரி. டோன்ட் வரி, நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் முதல் கம்ப்ளைண்ட்டும் நான் பண்ணல. அப்போ அதை யார் கொடுத்தது? என்ன கேட்டா அதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? பெர்ஃபார்ம் பண்றல்ல? இல்லப்பா, கவிதையே ஞாபகம் இல்ல. அதுல இது வேற. இது என்ன எக்ஸாமா? ரிவிஷன்லாம் இப்ப பண்ணணுமா என்ன? கவிதை தானே, அப்படியே மனசுல வரதை எடுத்து விட்டு. இந்த ஜாக்கெட் எங்க இருந்து திருடிட்டு வந்த? இங்க ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி இருப்பானே. இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கலாம். இரு. சமைதா, உன் ஜாக்கெட்டை நான் நாளைக்கு தரேன். ஹே, என்னாச்சு? எப்ப நான் உன்னை பார்க்க வந்தாலும் பண்ணக்கூடாத ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. இந்த மேக்சின்
என்னோடது இல்ல. அட இது என்னோடதும் இல்ல. இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஆ சொல்லு. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கலாம். உன் சிகரெட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல, சோ நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, உன்னோட ஸ்கெட்ச் பழிய நான் ஏத்துக்கிட்டேனே, சோ ஈக்குவல் ஆயிடுச்சு. நீ சூப்பர் 20 ஏன் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன்னு நான் ஜாஸ் கிட்ட சொல்லவே இல்ல. சோ ஆத்யா 1, சம்விதான் 0. என்னது? இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? என் அப்பா கிட்ட இருந்து. ஜெனடிக் ப்ராப்ளமா? இருக்குதா செய்யும். அது இருக்கட்டும், அந்த மாதிரி புக்க தான் படிப்பியா, வேற புக்கும் படிப்பியா? ஏய், அதெல்லாம் கிடையாது. ஹாரி பாட்டர் தான் என்னோட ஃபேவரட் புக். மொத்த சீரிஸையும் 3 வாட்டி படிச்சிருக்கேன். டோன்ட் டெல் மீ நீ ஹாரி பாட்டர் படிக்கலன்னு. எனக்கு கவிதைகள்ல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ அது போகட்டும், நீ ஹாரி பாட்டர் படிச்சது இல்லையா? போ, இப்பவே போ. முதல்ல படிச்சுட்டு வா, அப்புறம் என்கிட்ட பேசு. நல்லா இருக்கே. நீ கண்ணதாசன் கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்கியா, இல்ல தாமரை? இது யாரு? படிக்கலையா? போ போ, முதல்ல போய் படிச்சிட்டு வா, அப்புறம் ஏன் கூட வா. அது அநியாயமா இருக்கு. சோ உன்னோட பார்ட்னர் இன்னும் வரலையா? அவளுக்கு ஸ்டமக் அப்செட். பிரதீக், அவனுக்கும் ஸ்டொமக் அப்செட்டா தான் இருக்கும். அப்படின்னா? ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா அதை விட்டுரு. என்ன நீ, அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனா அம்மா பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்களான்னு தெரியலையே. அடுத்த வாரம் சூப்பர் 20 டெஸ்ட் வேற இருக்கு. அப்ப மம்மி கிட்ட இத பத்திலாம் அதுக்கு சொல்ற? மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காதுல்ல. உனக்கு பிளேன் மாடல்ஸ் பண்ண பிடிக்குமா என்ன? அதோட எனக்கு காத்தடியை பறக்க விடவும் பிடிக்கும். ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிடுற. எனக்கு இன்னொன்னு வேணும். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், இந்த நாட்டை ஒரு நாள் நீ வெல்லத்தான் போகிறாய். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதற்காக நான் ரொம்ப நல்லா எப்படியும் நம்ம அங்க இருந்ததுல? போக தான் போறோம். அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். நீ அப்படி போ, நான் இந்த பக்கமா வரேன். என்னடா எப்படி இருக்க? அட ஜோயா. ஹாய். ஆமா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கும் சரியா ஜெயா, வரல. வயித்து வலி எப்படி இருக்கு? பெட்டரா இருக்கு. லூஸ் மோஷன் ஆச்சுல்ல? ஆமா ஆமா இருந்துச்சு. பீட் பாக்ஸிங் பண்ணும்போது அந்த வலி தெரியலல? வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், ஒரு நாள் இந்த நாட்டை வெல்லத்தான் போகிறாய். சாரி ஆராத்யா, கண்டிப்பா சப்மிஷன் கொடுக்கற வரைக்கும் ரேப் எல்லாம் வேண்டாம். இப்படி சொல்லிட்டா பக்கா. அப்புறம் நிம்பஸ் 2021 பேர் ஒரு நல்லா நிமிஷம். நீம்பு எங்கள்து. கொஞ்சம் அடங்குடா. நிம்முங்கிற பேரை சரி, சூஸ் பண்ணது கொஞ்சம் நாம தான். அமைதியா இரு, அடங்கு. இப்ப என்ன நேம் வைக்கலாம்? உனக்கு தோணலையா? மேஜிக்ஸ் புக்ல மட்டும் இல்ல, ரியல் வேர்ல்ட்லயும் நடக்கும். கிளவுட்ஸ் எப்படி வித்தியாசமான ஷேப்ஸ் எடுத்துக்குதோ, இல்ல எதிர்பார்க்காத நேரத்துல மழை பெய்யுதோ. மாடல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டேன். மம்மி இன்னொரு ஐஸ்கிரீமை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அம்மாக்கு தெரியாம அப்பா இன்னொரு கப் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதை விட சூப்பர் மேஜிக் ஏதாவது இருக்கா?
இருக்காதா? எனக்கும் இங்க ஒரு கப் அனுப்பு. அதான் உண்மையான மேஜிக்கா இருக்கும். மேஜிக் ரியல் வேர்ல்ட்ல கூட நடக்கும். ஆனா நாம தான் அந்த மேஜிக்க புக்ல இருந்து வெளியே வர விட மாட்டேங்கிறோம். ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறோம். இங்க வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா இந்த போய்ட்ரியோட ரிதம் உடைஞ்சிரும். எஸ். ஜோயா 5 நிமிஷம். கரெக்டுடா. எப்படி போகுது? வம்ப விலைக்கு வாங்கியிருக்கேன். யாரு, ஜோயாவா? ஆமா, வேற யாரு? பட் இந்த மாடல் இது வரவே மாட்டேங்குது. சூப்பர் 20 டெஸ்ட் வேற இருக்கு. நானும் ப்ரிப்பேரும் பண்ணல. இங்க பாரு, மாடல்லாம் டஃப்பா தான் இருக்கும். அதனால தான் நான் நேத்தி சப்மிஷனுக்கு பண்ணி முடிச்சிட்டேன். சப்மிஷன் இருக்குங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஸோ உனக்கு ஓகேனா உன்னோட அசைன்மெண்ட்டை நான் பண்ணி தரேன். நிஜமாவா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என் ஒர்க் ஆல்ரெடி பண்ணிட்டேன்ல. இது ஃபேவர் இல்லை, ஆஸ் அ ஃப்ரெண்டா சொல்றேன். பக்கா? உனக்கு என்ன பிரச்சனையும் இல்லையே? இங்க பாருப்பா, என்னோட அசைன்மெண்ட்டே கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறேன். கொஞ்சம் மூடிட்டு இருடா. ஜியோ ஃபெல்லோ ரீடர். நான் நிறைய யோசிச்சேன். மேஜிக்கை தடுக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா மேஜிக் ரியல் வேர்ல்ட்லயும் நடக்கலாம். அந்த ஆப்ஷனையும் ஓபனா வைக்கலாம். எஸ். ஆமா, மேஜிக்கை தடுக்கிறது தப்பு. அது கவிதையை போல மலரட்டும். இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சரியங்களும் இருக்காது, இல்லையா? சீக்கிரம் மீட் பண்ணலாம் இந்த மேஜிக்கல் ஆக்டுடைய ஃபைனல் சர்ப்ரைஸ்ல. எஸ். சரி தவறான முடிவுக்கு நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ல டிலேமா, ஹிந்தில துவேதா, தமிழ்ல தடுமாற்றம், அப்புறம் லக்னோல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாம் ஆதியாவோட இந்த கதையோட சாப்டர் இந்த தடுமாற்றங்களை பத்தி தான். உனக்கு காத்தாடி விட கூட தெரியல? காத்தாடி விட எனக்கு தெரியாது. அதுக்கு இப்ப என்ன? அந்த மாஞ்சாவை எடுத்து கையில சுத்திட்டு நான் என்னென்னமோ சாப்பிட்டேன் காட்டுற. சொல்லு. எதுக்கு தள்ளுற? இது பாரு, ஞாபகம் இருக்கா? இது என்னோட ஃபேவரட் போட்டோ. இதுல ரொம்ப கியூட்டா இருக்கு. பின்னாடியே போடா. ஆக்சுவலா உன்னோட கவிதை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா எழுதி கொடுத்தாங்களா? அப்பா கவிதை சொல்லி சொல்லிதான் மம்மியை செட் பண்ணாரு. நீ போயட்ரி கிளப் ஜாயின் பண்ணது அப்பாக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குமே. இங்க பாரு, இவ்ளோ நல்லா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பை த வே, சாஹில பார்த்தா அப்படி தெரியல. அவன் கவிதை எழுதுறான். அது சரி, ஜாஸும் போய்ட்ரி கிளப்ல ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா போய்ட்ரிக்காக இல்ல.
உன்னால எதுவும் முடியாது. நீ ஃபெயில் தான். டேய் சில விஷயங்கள் பிரைவேட்ரா. அப்ப ஃபீலிங்ஸும் பிரைவேட்டா இல்ல அவகிட்ட சொல்லுவியா? அப்போ ப்ரப்போஸ் பண்ண சொல்றியா? ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியலடா. அவசரப்பட்டு கெடுத்துடக்கூடாதுல்ல. அப்படியா? அப்புறம் ஜாஷ் விஷயத்துல 10 வருஷம் நீ லைன்ல நின்னு என்னதான் ஆச்சு? அதுல தோத்து போயிட்டல. இங்க பாருடா, நீ அந்த லைன்ல தனியா நிக்கிறதா மட்டும் நினைக்காத. இல்லடா, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா பேசுற? நீ கேக்குறியா இல்ல சொல்றியா? ப்ரப்போஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத நீ எப்போ எங்க பண்ணாலும் அதுல பிரச்சனையே வராது. என்கிட்ட இருந்து கத்துக்கோடா. அப்ப சொல்லு, ஜோயா கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ண? உன்னால முடியாதுடா. அம்மா, என்னோட டெல்லி பாய் ஃப்ரெண்ட் பத்தி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அக்ஷத். ஆ, இப்போ அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். என்ன சொல்ற? ஐ அம் சோ சாரி. ஸோ இப்போ சிங்கிளா இருக்கேன். ஓ பாவம், அப்படின்னா அக்ஷத்தும் சிங்கிளா இருப்பான்ல? டியூப்லைட். ஹேய் நில்லு. உன் ஐடியா என்ன? அத முதல்ல சொல்லு. கவிதை எழுதி ப்ரப்போஸ் பண்ணுண்டா. ஆனா மேட்ரு என்னன்னா எழுத வராதுடா. இல்ல இதுவும் கரெக்ட். என் கவிதை உன் கவிதை மாதிரி. நான் எழுதி தரேன். நான் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அவன் நினைச்சுப்பா. நீ இப்ப என்ன சொன்ன? பேச்சுக்கு சொன்னேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ வேணும்னா நாளைக்கே ப்ரப்போஸ் பண்ணு. கரெக்ட். ம். ரியல் வேர்ல்டு கேள்வியை கேட்டுட்டல்ல, வேற உன்னதமான கேள்வியை கேளு. ரியல் வேர்ல்ட்ல அது சொல்றதுக்கு தயக்கம் வரணும். உதாரணத்துக்கு, ஓ ரியல் லைஃபோட வில்லன் யாரு? எஸ். நம்ம ரியல் வேர்ல்ட்ல இருந்தா ஃபன்னியா பதில் சொல்லி இந்த கேள்வியை தவிர்த்திருப்பேன். ஆனா நீ மேஜிக்கல் வேர்ல்ட்ல கேள்வி கேட்டதால முதல் முறையா ரியலா பதில் சொல்ல போறேன். என் ரியல் லைஃபோட வில்லன் என்னுடைய இன்செக்யூரிட்டி தான். அதை கான்கர் பண்ணன எனக்கு எப்போ ஃபீலிங் வருதோ, they come back stronger each time. But I have another secret. எப்போல இருந்து நாம பேச ஆரம்பிச்சோமோ, வில்லன் வீக் ஆயிட்டே போறான். ஆதியா, சொல்யூஷன் ஆட் பண்ண. ஆதியா, கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்ல மாட்டேனா என்ன? அதெல்லாம் ஓகே. ஆனா அவன் உன் டைப் இல்ல. ஏ, அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. முதல்ல என்ன லைக் பண்ணான், இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கான். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக என் கூட ஃப்ரெண்டா இருக்கானா? இதை என்னால சொல்ல முடியாது. நான் எச்சரிக்கிறேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஓகே?
என்னடா இது கூடவே இருக்காங்க. ஹலோ வந்திதா மேம், ஓ சாஹில், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க போனதுல இருந்து பிசிக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இவ ஆத்யா, என்னுடைய பொண்ணு. அண்ட் ஆத்யா, இவன் சாஹில். என் கிளாஸ்ல இவன் தான் டாப்பர். மேம் எனக்கு ஆத்யாவை தெரியும். நாங்க 2 பேரும் போயிட்ரி கிளப்ல ஒண்ணா இருக்கோம். அடுத்த வாரம் இன்டர் ஸ்கூல் போயிட்ரி காம்படிஷன் இருக்கு. நீ கண்டிப்பா வருவல்ல? சரி மேடம், நீங்க எப்படி? நாளைக்கு சுக்லாவோட சாட் பிளானிங் பண்ணலாம். அந்த நேரத்துல பார்த்துப்போம். ஹேய், உண்மையிலே ஸ்மார்ட் தான். அழகாவே எழுதுறா. நல்லா படிச்சிருக்கா. என்னடா இப்பெல்லாம் ஒரு மன்மத மாதிரி பேசுற? ஆ? இப்ப வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா. அப்புறம் பாத்துக்கலாம். அவகிட்ட பேசணும்டா. ஏய், நீ பெரிய ஆள் தான்ப்பா. உன்னால பல பொண்ணுங்க மனசு உடைய போகுது. எல்சிசியோட தனி கட்டைக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. டேய், முதல்ல போய் கையை கழுவுடா. போடா போடா. ஹாய். ஹாய். நான் முட்டாள் மாதிரி தெரியுறேனா? ஹா? முதல்ல எனக்கு க்ளூ கொடுக்குற, அப்புறம் ஜோயாவை அனுப்பி அந்த க்ளூக்கான ஆன்சர் சொல்ற. ஜோயா கிட்ட சொன்னா? பின்ன என்னது? சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா மம்மி இங்க வந்துருவாங்க. ஆதியா, உனக்கு போயிட்ரி பிடிக்கும் இல்லையா? எனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. கண்ணில் பார்க்கறது தலையில போயிடுது. அதனால தான் நான் உனக்கு கவிதை எழுத நினைச்சேன். ஆனா என்னால முடியல. பிசிக்ஸை விட டஃபா இருக்கு. அப்புறம் தான் யோசிச்சேன், என்ன ஃபீல் ஆகுதோ அத அப்படியே சொல்லிடலான்னு. அதுவே நல்லா இருக்கும். ஜாஸ்க்காக தான் முதல்ல ஃபீல் பண்ண தெரியுமா? அத லவ்னு நினைச்சேன். யாரை நம்ம லவ் பண்றோமோ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் முடியாது. எப்பவும் நம்ம பேசும்போது லவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஆனா எந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறேனோ அந்த மாதிரி என்னால பிரதி கிட்ட பேச முடியல. நிஜமாவா? நிஜமாதான். எப்போ உன்னோட கால் வந்தாலும் அதை எடுக்கும்போது நர்வஸ் ஆயிடுறேன். ஆனா எடுத்ததும் 2 செகண்ட்ல வேற மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன் போயிடுறேன். அதாவது என்ன வேணாலும் பேசலாம். ரொம்ப வளர்றேன்னு எனக்கே புரியுது. ஒருவேளை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அதான் ஐ டோன்ட் நோ. ஐ லைக் யூ ஆதியா. ரொம்ப ரொம்ப நிறைய. ஐ லைக் யூ டூ சாம். அதிகமா, ரொம்ப அதிகமா. போலாமா?
டேய் கரெக்டா இருக்குல்ல? ஒரு மாதிரி இருக்கேடா. ஒயிட் ரோஸ் இருந்திருக்கலாமோ? என்னடா நீ சாவுக்கா போயிட்டு இருக்க? என்கிட்ட கொடு. டேய் 250 ரூபா கொடுத்து வாங்கினேன்டா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 2.5 மாசத்துலயே முடிஞ்சிடும்டா. இந்த இந்த பூ கொடுக்கறதெல்லாம் முதல்ல விட்டுட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு அவளை எங்க கூட்டிட்டு போக போற அதை யோசி. புல்புலையா? ஜூ ஃபிலிம். பைக் ரைட். டேய், உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? நான் சோயா கூட போகணும்டா. நாங்க வந்து எம்சி பல்லாவோட ஷோக்கு டிக்கெட்டும் வாங்கியாச்சு. அதோட இன்னொரு விஷயம், உன் ஃப்ரெண்டுக்கு பைக் ஓட்ட தெரியாது. அதை நான் சொல்லிக்கிறேன்டா. அதுக்கு என்ன, நான் தான் ஓட்டுவேன்ல. உனக்கு ஓட்ட தெரியுமா? அதுல என்ன இருக்கு? அப்பா எனக்கு போன வெக்கேஷன்லயே கத்து கொடுத்துட்டாரு. என்னடா நீ, ஏற்கனவே சோயாக்கு என் மேல கோவம். உங்க வேலண்டைன் டேக்கு எங்க பிரேக்கப் டே நடக்கணுமா? நீங்க பேசாம ஹசரத் கஞ்சுக்கு டின்னருக்கு போங்க. இல்ல மம்மி டாடி அங்கதான் போறாங்க. சாஹில் பிரதர், வேலண்டைன்ஸ் டேக்கு எங்க போறீங்க? உங்களுக்கு 3-4 பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தங்க கூட போகணும்னு ஆசைப்பட்டானா அவங்களுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க. அட நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நோ சொல்லிட்டாங்களா? அது எப்படி? அதுவா, எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் நெராலாவோட ஃபர்ஸ்ட் போயட்ரி எடிஷன் கிஃப்டா கொடுத்துருப்பேன். அது எங்க கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா எல்லா புக் ஷாப்லயும் தேடிட்டாரு. அடேங்கப்பா, நல்ல வேலை சூப்பர் 20ல செலக்ட் ஆகல. என்னாலலாம் இவ்வளோ படிக்க முடியாதுப்பா. சரி, ஏதாவது டிசைட் பண்ணனா கால் பண்ணி சொல்லு. அண்ட் ரோஸ்க்கு தேங்க்ஸ். சரி, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். சிப்ப பை தி வே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், நான் உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன். இரு, எடுக்கிறேன். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? Thank you, Sam. This is the best gift ever. அது சரி, உனக்கு எப்படி இந்த போயட்ரி போதாயிருச்சு? தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. தேர்ட் ஸ்டாண்டர்டா? நல்ல வேலை, அப்போ உன்னை எனக்கு தெரியாம போச்சு. இல்லைன்னா நீ சொல்ற போயட்ரி எல்லாத்தையும் கேட்க வேண்டியதா இருந்திருக்கும்ல. யாருக்கு தெரியும்? முதல்லயே உன்னை பார்த்திருந்தேனா உன்னையும் இதுல செட்டிங் பண்ணிருப்பேன். அது சரி, உனக்கு எப்பல இருந்து ஜாஸ் பிடிக்க ஆரம்பிச்சது? ஜாஸ பத்தி கேக்குறியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அவளை ரொம்ப நேசிச்சியா? லைக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் ஜாஸை லைக் பண்ணேன், ஜாஸ்மின் இல்லை. அதாவது 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்போலாம் தருண் கண்ணா தான் என்னோட ஃபேவரட் ஆக்டர். சும்மா அழகா ஸ்டண்ட் பண்ணுவாரு. காரை பறக்க விடுறது, சும்மா பைக்ல சுத்துறது, சும்மா ஒரே நேரத்துல 10-15 பேரை உதைச்சு கிக் பண்றது. ஆனா நான் எப்போ வளர்ந்தனோ அப்போ அவரோட ஃபிலிம் ஷூட்டிங் ஒரு கார்டன்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பா என்னை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போனாரு. அங்க ரியல் லைஃப்ல பண்ற ஸ்டண்ட்டை நேர்லயே பார்த்தேன் தெரியுமா. ஆனா எப்போ டைரக்டர் கட்டுன்னு சொன்னாரோ அப்போதான் பார்த்தேன் அவர் என்னோட ஹீரோவே இல்லை. அங்க பண்ணது டூப். அவன் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு விக்கு வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டன்ஸையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதோட காமெடியே நான் நினைச்ச ஹீரோ பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல, அன்னைக்கு என் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுது யார நம்ம சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் உண்மையான சூப்பர் பவரே பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிடுறது தான். எனக்கு எப்பவுமே ஜாஸ் ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல ரொம்பவே பாப்புலர் அழகான பொண்ணு. ஆனா ஜாஸ்மின் எனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தரை விரும்புறோம்னா அவங்கள தெரிஞ்சுக்கணும். அது சரி, எந்த படத்துல இருந்து இந்த டயலாக திருடின? நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எது? இந்த பொடி. இது என்ன? ஓபன் பண்ண. எனக்கு தெரியும் தான் நீ மேஜிக் வேர்ல்டையும் ரியல் வேர்ல்டையும் தனித்தனியா பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இது நம்ம கதையோட ஸ்பெஷல் பார்ட். இதெல்லாம் யாரு எழுதுனது? என்ன சொல்ற? அப்படின்னா இது இது உன்னை குறிக்குதா? ஆ, ஆனா இந்த எஸ் எஸ் ஃபார் சாம். இல்லாதியா? நான் ஜஸ்ட் புக்கை தான் ரெஃபர் பண்ண, மெசேஜஸ் எல்லாம் நான் எழுதல. அப்ப இது யார் எழுதுனது? ஆதியா, ஆதியா, ஹாய். ஹாய்.
இந்த மெசேஜ்லாம் யார் எழுதுறாங்கன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. சாம் இந்த மெசேஜ் எழுதலன்னு எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்போதான் இந்த மெசேஜஸ் எல்லாம் உன் போயிட்டு மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. ஹேண்ட் ரைட்டிங்கால திருட மாட்டிக்கிட்டானா? ஹேண்ட் ரைட்டிங் ஆல இல்லை, ரைட்டிங்கில் ஒரு ஃபீலிங் இருந்தது அதால. என்ன சாஹில் உனக்கு மெசேஜ் அனுப்புனானா? ஆனா அவன் எதுக்கு உனக்கு மெசேஜ் அனுப்புனா? ஏன்னா என்ன? அப்படின்னா எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. நீ எதுக்காக மெசேஜஸ் எழுதுன? ஃபர்ஸ்ட் மெசேஜ் 6 மாசத்துக்கு முன்னாடி எழுதுனேன். அதுக்கு யாருமே ரிப்ளை பண்ணல. அப்புறம் ஒரு நாள் சும்மா எனக்கு ஹாரி பாட்டர் படிக்கலாம்னு தோணுச்சு. அப்பதான் உன்னோட ரிப்ளை எனக்கு வந்தது. எஸ்க்கு பதிலா சாஹில்னு எழுதிருக்கலாம், இன்னும் நிறைய ரிப்ளைஸ் வந்திருக்கும். பை த வே, போய்ட்ரி செக்ஷன்ல புக்கை ஏன் மறைச்ச? அங்க யாரும் போக மாட்டாங்களே. சரியான ஆள்கிட்ட பதில எதிர்பார்த்தேன். பட் நம்ம 2 பேருமே தப்பாயிட்டோம். ஐ மீன், இந்த மெசேஜஸ் நான் தான் எழுதுனேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆ, உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் புக்கு கூட பேச எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது. என்ன அவன் கிட்ட அப்படியா சொன்னா? சாரி ஆத்யா, எனக்கு இது அவ்வளவா பிடிக்கல. ஜாஸ், ஐ எம் சாரி. அது சாஹில்னு எனக்கு தெரியாது. அது நீ தானே, அவனுக்கும் தெரியாது. இங்க பாரு, ப்ளீஸ் ஜோயா கிட்ட சொல்லிடாத. அவ பிரதீக் கிட்ட சொல்லிடுவா, பிரதீக் சாம் கிட்ட சொல்லிடுவா. நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ சம்விதான் கிட்ட சொல்ல மாட்டியா? நீ நேத்து போய் அவங்ககிட்ட பேசுனியா? இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை முடிச்சு வைக்கலாம்னு நினைச்சேன். அது சரி, அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. அதை நான் சாஹில் கிட்ட சொல்லிட்டேன். பெரிய குழப்பம் நடந்திருக்குன்னு சொன்னேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லிட்டேன். அப்ப சாஹிலுக்கு ஹானஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு வாட்டி எனக்கும் தோணுச்சு, ஏ ஃபார் ஆதியான்னு. போய்ட்ரி செக்ஷன்ல எவ்வளோ பேர் போறாங்க. அப்புறம் நான் யோசிச்சேன், நீயும் சாமும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அப்போ அந்த ஏ வேற யாரோன்னு. ஆனா இப்ப நீ இங்க வந்திருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க போக்க தானே, ரைட்? வேலண்டைன் டே அன்னைக்கு உன் டேட்டை விட்டுட்டு இது மட்டும் கண்டிப்பா விஷயமா இருக்காது. ஆத்யா, ஆத்யா, டு யூ லைக் மீ? எனக்கு அவனை பிடிக்கும். ஏன்னா நான் அவன்கிட்ட புத்தகத்துல பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்னு முழுசா தெரிய கூட தெரியாது. எனக்கு வேற ஃபேவரட் புக்ஸும் இருக்கு. நாம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? Do you like me? எனக்கும் அவளை பிடிக்கும். ஏன்னா அவ கூட நான் புத்தகத்துல தான் பேசுவேன். அதோட எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், புத்தகத்துக்குள்ளேயும் வெளியும் தான் சேம் தான். மாற்ற ஹேண்டில் பண்ணிட்டேன்னு அப்புறம் எதுக்கு சாஹில இன்வால்வ் பண்ற? நானா இதுல சாஹில கொண்டு வந்தேன்? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அது கிளியர் ஆயிடுச்சு. இதுல இன்செக்யூர் ஆக அவசியமே இல்ல. ஆமா, நான் இன்செக்யூர் ஆகுறேன். நீதான் முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம என்ன மொத்தமா குழப்பி விட்டுட்ட. சாம்னா, ஆத்யா ப்ளீஸ், ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லாத. நான் உனக்கு டென்ஷன் கொடுக்க விரும்பல, அதனாலதான் சாஹில் என்ன விரும்புறான்னு. ஆத்யா,
சாயலுக்கு உனக்கு நடுவில் இருக்க காமன் விஷயங்கள் கண்டிப்பா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்காது. நீங்க 2 பேரும் போயிட்டுல ரொம்ப நல்லா இருக்கீங்க. எழுதுறதுன்னா உங்க 2 பேருக்குமே பிடிக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் நல்லா படிக்கிறீங்க. சாம், ஆதியா ப்ளீஸ், நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒண்ணுதான் காமனா இருந்துச்சு, அந்த புக். அது இப்ப சாயலுக்கு தான் அதிகமா தேவைப்படும், எனக்கு தேவைப்படாது. அத இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு பிரேக்கப் சொல்றியா? ஏதாவது சொல்லு சாம். இப்ப நான் பேசினாலும் கஷ்டம் தான் அதிகமாகும். இதோட முடிச்சுக்கலாம். ஹாய். டேய் இங்க இருக்கியா? ஏய் ஏய் கம் ஆன் இங்க வா. ஏய் வா வா. ஹாய் ஆத்யா, ஹாய். இது உனக்காக. சாம், இதெல்லாம் எப்போ பண்ண? பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி. டென்ஷன் எடுத்துக்காத, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இந்த டயலாக் இருக்கே, நீ எப்படி சொல்றியோ அப்படி அங்க எழுதிடுறேன். நமக்கு கொஞ்சம் வெளியே போகலாமா? நமக்கு நடுவில் எதுவும் காமன் இல்லைல்ல? ஆமா, எப்பவும்
போல் பக்கத்துல நின்னுட்டு சைட் அடிக்கிற ஆளா தான் இருப்போம். சாரி ஆதியா, நான் சாஹில் விஷயத்துல ரொம்ப இன்செக்யூர் ஆயிட்டேன். அது என்னன்னா, இது ஒன்றும் காம்படிஷன் இல்லை. ஸோ சாஹில தோக்கடிக்கணுன்ற விஷயமே கிடையாது. சைடு அதையும் தாண்டி பார்த்தா ஃபைட் பண்ணவும் முடியாது. ஃபைட் எனக்கு வராது. அப்ப நீ என்ன கூப்பிட வேண்டியது தானே? நம்ம டீமா இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். என்ன நீ ஆதியா, நிஜமாவே உன்னை மிஸ் பண்ண. ஏன் பிசிக்ஸ்ல டவுட் இருந்ததா என்ன? ஆஹா, கரெக்ட். நீ கொஞ்சம் கூட மறவே இல்லைல்ல. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். ஐம் சாரி டு போய் சொன்னதுக்காக. நீ அப்செட் ஆக கூடாதுன்னு எனக்கு தான். தெரியும் ஆதியா. ஐ லவ் யூ ஆதியா. ஐ லவ் யூ டு சாம். ஹே, மம்மி கால் பண்றாங்க. நான் உன் கூட இருக்கிறதா போய் சொன்னேன். ஆனா பின்னாடி மியூசிக் சத்தம்லாம் கேட்டுருச்சு. நான் இப்பவே போய் ஆகணும். சரி வா போலாம்.